ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட் பாஸ் கிச்சன். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது தான். ஒரு குறைவான 5 பொருளை வச்சு குழந்தைகள் முதல் பெரியவங்க வர நல்லா சாப்பிடலாம். ரொம்ப சுவையான ஸ்நாக்ஸு. அது வந்து என்ன கார்ன் மிக்சர். மேக்ஸிமம் நான் வந்து வெளியே வாங்க மாட்டேன். அதாவது வந்து நமக்கு செய்ய முடியாத பொருள் மட்டும் தான் வெளியே வாங்கிக்கிடுவேன். நமக்கு தெரிஞ்ச பொருளை வந்து வீட்டிலே பண்ணி அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா தான் என்னோடய வேலை ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா வந்து இந்த காம்பினேஷன் வந்து உடம்புக்கு நல்லது. ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து குழந்தை அதிகமாகவும் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இந்த காம்பினேஷனை பாருங்கள். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்க இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோவுக்கு இடையில் உங்களுக்கு தேவையான சமையல் கிச்சன் டிப்ஸை சொல்லுவேன். அதுக்கேற்றா போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு சுவையாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் என்ன எப்படி செஞ்சீங்கன்றதை எனக்கு மறக்காமல் பாக்ஸில் எழுதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. எல்லா வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள், நல்ல ஆதரவு கொடுங்க. வாங்க கிச்சனில் போய் அது தேவையான பொருளெலாம் பார்த்துருவோம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ். இது கடைகளில் கிடைக்கும். எல்லா கடைகளையும் கிடைக்கும். இப்போ நிறையவே கிடைக்கிது. வெளியிலலாம் நீங்கள் வாங்க வேணாம். ஸ்நாக்ஸ்லாம் வெளியே வாங்க வேணாம். இது வந்து குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கார்ன் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்ன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து அளவாக எடுத்திருக்கேன். அடுத்து நிலக்கடலை. ஆமாம், இந்த 4 பொருள் 5 பொருள் இருந்தாலே போதும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறணும். இந்த ஸ்நாக்ஸோடு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், ஏன்னா வந்து வாய்வு, அதனால வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. நிலக்கடலை, அதுக்கடுத்து வந்து பொரிகடலை உங்கள் ஊரில் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்றத, என்ன பேர் சொல்லி கூடுவாங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கருவேப்பிலை, அடுத்து வந்து சாட் மசாலா. ஆமாம், இதோட வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு தட்டி இது பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூடு இல்லாதவங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தான். சால்ட் ஏற்கனவே அதில் சாட் மசாலா இருக்கும், சால்ட் இருக்கும். சால்ட்டு பத்தாதவங்க சால்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே காரம் வேணுன்றவங்க பெப்பர் தூள் யூஸ் பண்ணிக்கிறலாம், மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அல்லது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அடுப்பில் சட்டி காய வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து அளவாக தான் ஊற்றுவேன். ஏன்னா வந்து கொஞ்சமாக பொரிச்சு எடுப்பேன். எண்ணெய் அதிகமாக ஊற்றினோம்னா அதோடய வேஸ்டேஜ் எண்ணெய் வந்து திருப்பி யூஸ் பண்ண லெவலுக்கு ஆயிரும். ஸோ அதனால் எண்ணெயை கம்மியாக ஊற்றுங்க. கம்மியாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுங்க. நமக்கு பொறுமை தான் தேவை. ஸோ பொறுமை இருந்தாலே பொறுத்தார் பூமியால் வர மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்காமல், ஏன்னா கருகிரும், போட்டோடனே கருகிரும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப் ஃப்ளேமில் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் சுட்டுச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். இதை போடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, நல்லா பொரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி வரும்போது லைட்டாக எடுத்துங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக. ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுனால பொறுமையாக செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வேறு இருக்கும், நல்லா பொறுமையாக செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வறுத்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதோட உங்களுக்கு அவல் வேணும்னா லைட்டாக பொரிச்சு போடலாம், நல்லாயிருக்கும். அவல் போட்டு சூப்பராக இருக்கும், செமையாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் அவல் இப்போதைக்கு இல்லை, ஸோ அதனால் போடல. அவல் போடுங்க, அவல் போட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து சத்தான ஆகாரம் வேணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒல்லியாக இருக்கும் குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா ஆகணும். பார்க்கவே சவளப்பிள்ளமாக இருக்குங்க, ஒல்லியாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒல்லியாக இருந்து பிள்ளைங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கங்க. நல்லா துருவிக்குங்க. துருவிட்டு அதோடு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க, கிரைண்ட் பண்ணிடுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அது நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கல்கண்டு ஏதாவது ஒரு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வடிகட்டி இப்படியே குழந்தைகளுக்கு கொடுங்க. எந்த குழந்தை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். குழந்தை நல்லா குழுகுலுன்னு ஆயிரும். ஒரு 30 நாளைக்கு கண்டினியூஸாக கொடுத்து பாருங்கள்.
நல்லாவே இருக்கும் குழந்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே கொழுன்னு ஆயிரும். நம்ம குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நான் லைட்டாக மிளகுத்தூள் போடுறேன், லைட்டாக போடுறேன், அவ்வளோதான். ஏன்னா இதில் ஒரு சால்ட் இருக்கும், அதனால் வந்து போடுறேன். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தை நல்லா கொழுன்னு வந்துடும். நீங்களே சொல்லுவீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. எனக்கு மறக்காமல் கமெண்ட் எடுத்துங்க. கமெண்ட் இருந்தால் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், குழந்தைகளுக்கு நல்லாவே கொடுக்கலாம். ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்கு கூட நல்லா கொடுக்கலாம். அது நல்லாவே இருக்கும். அவ்வளோ சத்தான ஆகாரம் கூட. அடிக்கடி வெளியே வாங்குவதை கண்டிப்பாக தவிருங்கள். ஏன்னா வந்து நிறையா வந்து எண்ணெயை பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. லைட்டாக போடுங்க, பிடிக்கும் அது ஆக்சுவலாக சாட் மசாலா லைட்டாக போட்டுக்கோங்க. சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். லைட்டாக வச்சு அடிங்க, அவ்வளோ. இதோட அந்த டீ வச்சு ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். லைட்டு போட்டால் போதும். ரைட், பாருங்கள், ஸ்நாக்ஸு ரொம்ப சுவையான அருமையான ஸ்நாக்ஸு தயார். உங்கள் வீட்டில் மறக்காமல் குழந்தை செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸ்வீட்டு, காரம், காஃபி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் உடனே பண்ணிடலாம். வெளியே வாங்காத அளவுக்கு இது உடனே பண்ணிடலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் எங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் வளர்ச்சி உதவும். இங்கே பாருங்கள், போய் சூப்பராக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இனிப்பு தான். இனிப்பு வந்து என்னென்னா பாதாம் பருப்பு, அதாவது நிலக்கடலை வந்து 2 கை, நிலக்கடலை 2 கை, பாதாம் பருப்பு ஒரு அரை கை, பிஸ்தா அரை கை, அடுத்து வந்து முந்திரி அரை கை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக ஒரு 1/4 கை பொரிகள், 1/4 கப் வந்து கையளவு பொரியலை, அதாவது 2 கை நிலக்கடலை, அரை கை பிஸ்தா, அரை கை வந்து முந்திரி, அரை கையளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதாம் பருப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் கொஞ்சம் சின்ன ஒரு டீஸ்பூன் கூட போதும் பொரிகடலை, நாட்டு சக்கரை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆயில் லைட்டாக பார்த்திங்கன்னா அரைச்சி முடிச்ச பிறகு அதை குறைக்கணும் அரைக்கணும். ஆக்சுவலாக நைஸாக அரைச்சிடாமல், அதாவது கிளாக் வைஸ் எப்போவுமே மிக்ஸி இப்படி திருகுவீங்களா, அப்படி திருகாமல் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னாடி வழி சுற்றிங்கன்னா குறைக்கணும் அரைச்சிடும். அந்த அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அரைச்சதை நீங்கள் நல்லா நினச்சிங்கன்னா வெளியே எடுத்து தட்டில் ஓட்டிட்டு லைட்டாக நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையை ஊட்டி விட்டிங்கன்னா சத்தான ஆகாரம், குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும், அடிபொலியாக இருக்கும், குழந்தை நல்லா சாப்பிடுவாங்க. இதை மறக்காமல் டீயோடையோ இனிப்போடையோ சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.